இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கூட்டிட்டு வாங்க. இறங்குமா. இறங்குமா. மேடம் அவங்க சுபத்ரா, என்ன இதெல்லாம்? நான் எதுவுமே பண்ணல. உன் வீட்ல எவ்வளவு காணோம்னா ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? முட்டாளா நீ? ஏய், பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம். இதுல பேச்சு வேறயா? ஏய், இப்ப எதுக்கு நீ ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க? ஒண்ணும் தெரியாத மாதிரி என்கிட்டயே கேள்வி கேக்குறியா? எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை எல்லாம் பாத்திருக்க. நீ பண்ணாம இந்த வேலை எல்லாம் வேற யார் பண்ணாங்க? வர்ஷினிய ஏற்கனவே நீ தானே கடத்தி கொலை பண்ண பார்த்த. உன்னை நிறைய தடவை நான் வார்ன் பண்ணி விட்டது தப்பா போச்சு. நீ திருந்தவே மாட்ட. வர்ஷினிக்கு ஏதாவது ஆச்சுன்னு வையே, நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் பானுமதி. ஏய், என்ன நீ என்னென்னமோ சொல்ற? எனக்கு உண்மையா எதுவுமே தெரியாது. நீ என் மேல இருக்கிற பகைய என் மேல காட்டு. கோழ மாதிரி என் குடும்பத்து மேல கைய வைக்காத. இன்னொரு தடவை என் குடும்பத்து மேல கை வச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இழுத்து போய் லாக்அப்ல போடுங்க. வர்ஷினி, என்னடா ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? ஐயோ, என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல, நீ நல்லா இருக்கல? ஒன்னும் இல்ல, நல்லாதான் இருக்கேன். இசை அக்காவும் விஷாலும் என்ன காப்பாத்திட்டாங்க. வாங்க எல்லாரும் உள்ள போலாம். வாங்க. வா வர்ஷினி. இனிமே ஒன்னும் இல்ல, தைரியமா இரு. அம்மா, உன் சக்களத்தி வந்துட்டா. அம்மா. வர்ஷினி, வர்ஷினி, உனக்கு ஒண்ணும் இல்லல, நல்லா இருக்கல? பாட்டி கூட்டிட்டு வந்தாச்சு. சரி, அம்மா எங்க? அம்மாவும் அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனா? ஆமாப்பா, அந்த பானுமதி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் ரூம்ல இருந்து என் போன் எடுத்து வர்ஷினிக்கு மெசேஜ் பண்ணி நான் வரேன்னு சொல்லி வரவழைச்சு அவளை கொலை பண்ண பாத்திருப்ப. உன்னை இப்படியே விடக்கூடாது. கொல்லணும், நீ கொல்லணும். உயிரோட விட்டா தானடி நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்ப. நீ சாவடி. வர்ஷினி மேல கை வைப்பியா? அதை பார்த்து நான் சும்மா இருப்பேனா? உன்னெல்லாம் விடவே மாட்டேன். என்ன தைரியம் உனக்கு? ராகவ், ஏய், கொன்னுடுறேன்டி உன்னை. ஐயோ ராகவ், என்ன பண்ணீங்க? விடுங்க ராகவ், விடுங்க. என்ன? ஏய், ஐயோ, சொன்னா கேளுங்க. கொல்லாம விட மாட்டேன். விடுங்க ராகவ், இவனை நீ தீர்ந்து. விடுங்க ராகவ், விடுங்க. ப்ளீஸ் அமைதியா இருங்க. இவளை கொன்னுட்டா எல்லாமே சரியாயிடுமா? ராகவ், இவளை நீங்க கொன்னுட்டா இவ பண்ணதெல்லாம் சரின்னு ஆயிடும். இவ நல்லவன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இவ கெட்டவங்கிறது தான் நாம எல்லாருக்கும் நிரூபிக்க வேண்டியது. இவளை ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும். போலீஸ் ஸ்டேஷன்ல இவளை புடிச்சு கொடுக்கணும். ஜெயில இவளை அடைக்கணும். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. ஏய், இன்னொரு தடவை வர்ஷினி மேல கை வச்ச நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ராகவ், விடுங்க. வேண்டாம் ராகவ், நீங்க வாங்க, நம்ம போலாம். வாங்க. என்னாச்சு? ஐயோ, சுபத்ரா அண்ணி வேற போலீஸ் ஸ்டேஷன்ல பானுமதி அண்ணி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப பானுமதி அண்ணி எப்படி சமாளிக்கிறது? என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார்.
நான் இங்க ஸ்டே பண்ண ரூமுக்கு எதிரில் ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, ஆமா சார். அந்த ரூம் யார் பேர்ல புக்கா இருந்தது? ஒரு நிமிஷம் சார், செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணுங்க. சார் வர்ஷினிங்கிற பேர்ல புக் பண்ணிருக்காங்க சார். அவங்களே நேர்ல வந்து புக் பண்ணாங்களா? நேர்ல வந்து புக் பண்ணல சார், ஃபோன் மூலமா தான் அவங்க புக் பண்ணாங்க. இல்ல போன்ல ஜென்ஸ் புக் பண்ணாங்களா இல்ல லேடி யாராவது புக் பண்ணாங்களா? ஜென்ஸ் வாய்ஸ் தான் சார் கேட்டுச்சு. ஜென்ஸா? ஜென்ஸ் யாரோ ஃபோன் பண்ணி வர்ஷினிங்கிற பேர்ல புக் பண்ண சொன்னாங்களா? ஆமா சார். யாராவது புக் பண்ணாங்கன்னா நீங்க அவங்களுக்கு ரூம் கொடுத்துருவீங்களா? ஒருவேளை தப்பா புக் பண்ணாங்கன்னா? சார் எங்களுக்கு ஃபோன் வந்தது சார், அதான் நாங்க புக் பண்ணோம். அதான் என்னோட வேலை சார். ஏதாவது ப்ரூஃப் கொடுத்தாங்களா? இல்ல சார். யார் ரூம் புக் பண்றாங்களோ அவங்க கிட்ட ப்ரூஃப் வாங்கணும்ல, அது உங்க வேலை தானே? நேர்ல வந்து தரேன்னு சொன்னாங்க சார். நேர்ல வந்து ப்ரூஃப் கொடுத்தாங்களா? அவங்க வரும்போது நான் இல்ல சார், ரூம் பாய் தான் ரூமை திறந்து விட்டுருக்காங்க சார். சரி, அந்த ரூம் பாய் கூப்பிடுங்க. அவன் இன்னைக்கு லீவு சார், டெய்லி நைட் ஷிஃப்ட் பார்த்தா, அதான் இன்னைக்கு லீவ் போட்டு போயிட்டா சார். அதான். என்ன சார் ஏதாவது மறைக்கிறீங்களா? என்ன கேட்டாலும் சமாளிக்கிற மாதிரி பதில் சொல்றீங்க. சார் நான் எதுவும் பொய் சொல்லல சார், நாங்க ஹோட்டல் ரன் பண்றோம் சார். யாரு ரூம் புக் பண்றாங்களோ கொடுக்குறோம். வரவங்க கெட்டவங்களா நல்லவங்களான்னு எங்களுக்கு தெரியாது சார். இதெல்லாமா சார் நாங்க யோசிச்சுட்டு இருக்க முடியும்? யோசிக்கணும் சார். கொஞ்ச நேரத்துல ஒரு பொண்ணோட உயிரே போயிருக்கும். சார் சாரி சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் இங்க வேலை பார்க்கறேன் சார், அவ்வளவுதான் சார். இத பண்ணதுக்கு யாரா இருக்கும்? யாரு வர்ஷினி பேர்ல ரூம் புக் பண்ணிருப்பாங்க? அவங்களை எங்கன்னு போய் தேடுறது? ஸ்ரீஜா, நீ ஏதாவது வர்ஷினியை கடத்த பிளான் பண்ணியா? என்ன பண்ண வர்ஷினிய சொல்லு. சொல்லு ஸ்ரீஜா. ஆமா, நான் தான் பண்ணேன். ஸ்ரீஜா, நீ செஞ்சியா? செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. முன்னாடியே ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி வச்சிருந்திருப்பேன்ல. எதுக்கு இப்படி செஞ்ச? சாரி. அவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. ராகவ் மனசுல இருந்துகிட்டே இருக்கா. ஆனா எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஆனா அந்த இசை என்கிட்டயே சேலஞ்ச் பண்றா. என் தங்கச்சி வர்ஷினி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறான்னு. அப்படியா? ஆமா. அதான் அவ தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஒரு லெட்டரை என் கைப்பட எழுதி வச்சு அவளை தூக்குல தொங்க வச்சுட்டு அத தற்கொலைன்னு நம்ப வச்சிடலான்னு நினைச்சேன். அதுக்கு இசைதான் காரணம்னு மாட்டி விட்டுலான்னு பார்த்தேன். அதுக்குதான் ஆளுங்களை வச்சு மயக்க மருந்து கொடுத்து அவளை கடத்தி ஒரு ஹோட்டல் ரூம்ல தொங்க வச்சிடலான்னு பிளான் பண்ண. இப்படி எல்லாம் முடிய போற நேரத்துல அந்த இசை மோப்பம் புடிச்சிட்டா. இசையும் விஷாலும் சேர்ந்து அவளை கண்டுபிடிச்சிட்டாங்க.